மலரே இது போல் வாழ்ந்திடவே. என்ன மேடம், நல்லா சாமி கும்பிட்டீங்களா? ஓ அதெல்லாம் அதெல்லாம். ஆ, அப்படி என்ன வேண்டிக்கிட்டீங்க? வேண்டினதெல்லாம் சொல்லக்கூடாது பாஸ். ஓ சரி சரி. சரி, நீ என்ன வேண்டிக்கிட்ட? நான் என்ன பெருசா வேண்டியிருக்க போறேன். நீ எப்பவும் என் கூட இருக்கணும், உன்னை இப்ப பாத்துக்கிற மாதிரியே எப்பவும் இதே சிரிப்போட பாத்துக்கணும்னு தான் வேண்டிட்டேன். ஆஹா, அப்புறம்? அப்புறம் என்ன, எங்க வீட்ல ஓகே சொல்லிட்டாங்க. சீக்கிரமே உங்க வீட்லயும் சொல்லி உங்க வீட்ல ஓகே வாங்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணத்தை வைக்க வேண்டிதான். சந்தோஷ். என்ன ஸ்வேதா சொல்லு. இல்ல, உன்கிட்ட ஒன்று சொல்லணும் தான் இன்னைக்கு நான் வந்தனே உன்னை பார்க்க. ஆனா அதை நான் சொல்லவே இல்லை இப்போ வரையும். அப்பாடா, இப்பவாவது சொல்லணும்னு தோணுச்சா? சொல்லு என்னன்னு. சந்தோஷ், நான் சொல்லுவேன், நீ என்ன எதுவும் நினைச்சிட மாட்டியே? நீ சொல்லு ஃபர்ஸ்ட். உனக்கே தெரியும் சந்தோஷ், சின்ன வயசுலேருந்தே எங்கள் அத்தை வந்துட்டு எனக்கு வந்து தீனாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நிறைய டைம் பேசிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நான் கூட உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா? ஆமா, அதுக்கு என்ன? இதுக்கடையில தீனாவும் வேற எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா சந்தோஷ். மேடம் என்ன சொன்னீங்க? என்ன சந்தோஷ் இப்படி கேட்குற? லூசு, இதுல என்ன இருக்கு? இதை சொல்லவா என்கிட்ட இவ்வளோ தயங்குன? ஆமா சந்தோஷ், நான் சொல்லி நீ என்ன ஏதாவது நினைச்சிட்டேனா? அட கிறுக்கி, நான் என்ன உன்னை தப்பா நினைக்க போறேன்? எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? இதுக்கு ஸ்வேதா அழியா நீ? இல்ல சந்தோஷ், நீ என்ன ஏதாவது தப்பா நினைச்சிருவேன்னு நினைச்சேன் நான். ஆனா நீ ஸ்வேதா, தயவு செஞ்சு அழாதண்ண, உனக்கு நான் இருக்கேன். இது கேஷுவலா நடக்கிறது தானே. சின்ன வயசுல இருந்தே உங்க வீட்டுல பேசினதுனால அவன் ஏதோ ஒரு ஆசையில ப்ரப்போஸ் பண்ணிட்டானா இருக்கும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சொல்லிடலாம். இல்ல சந்தோஷ், நான் வந்து சொல்லணும் தான் நினைச்சேன் அவன்கிட்ட லவ் பண்றது. ஆனா வந்துட்டு எனக்கு சொல்ல முடியல. எங்க சொன்னா வந்துட்டு எங்க வீட்ல எல்லாம் சொல்லி உன்னை மீட் பண்ண விடாம பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லல. பரவாயில்ல, இதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம சீக்கிரமே சொல்லிடலாம், சரியா? எனக்கு கால் பண்ணல, எங்க அத்தை எடுத்தாங்கல்ல, அதுல இருந்து எங்க அத்தைக்கு என் மேல டவுட் வந்துருச்சு. அதுல இருந்து இப்ப சீக்கிரமே எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா எங்க பாட்டியும் போட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, உங்க அத்தை சீக்கிரமா பேச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எங்க அம்மாட்ட சொல்லி எங்க அம்மாவோட வந்து பொண்ணு கேக்குறேன். இல்ல சந்தோஷ். இங்க பாரு ஸ்வேதா, எதை நினைச்சும் கவலைப்படாத, தைரியமா இரு. எனக்கே தெரியும் உனக்கு நான் இருந்தேன், இப்பவும் இருக்கேன், இனி எப்பவுமே இருப்பேன். எனக்கு ஏதாவது வேணுமா? கோயிலுக்கு வந்திருக்கோம்ல. ஜிமிக்கு மட்டும் வாங்கி தரியா? ஐயோ, ஹாஸ்பிடல் வந்தாலே ஒரு மாதிரி படபடன்னு இருக்குமா. ரம்மா. என்னங்க, டோக்கன் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு ரம்மா, 12ஆம் நம்பரு. சரிங்க. சரி, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கா? இல்லைங்க, ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. தைரியமா இருமா. நீ ஏதாவது வேணுமா? இல்லைங்க, வேண்டாம். நீ ஃபர்ஸ்ட் பதட்டப்படாம இரு. இல்லைங்க, டாக்டர் என்ன சொல்லுவாங்களோன்னு தான் ஒரு மாதிரி பயமா இருக்கு. என்னரமா? உங்களுக்கே தெரியும், 2 தடவை இருந்துதான் கிடைக்காம போயிருச்சு. அதை நினைக்கும் போதுதான் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. இப்பெல்லாம் யாருக்கும் சொல்லவும் இல்லை, இப்ப எல்லாருக்கும் சொல்லி தெரிஞ்சிருக்குல்ல. இந்த தடவையும் இது மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல, அதான் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. தைரியமா இருமா, ஒன்றும் ஆகாது. ஹலோ, என்னம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்களா? வந்துட்டோம்மா. சரிம்மாக்கா. சரி, டாக்டர் பார்த்தாச்சா? இல்லைம்மா, இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம், இனிதான் டாக்டரை பார்க்கணும். அப்படியா? சரிம்மாக்கா. உங்க மாமியார் வந்துட்டாங்கம்மாக்கா. அப்படியா? எப்பம்மா வந்தவ? இப்போதாம்மாக்கா, ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. நீங்க தம்பி வீட்டுக்கு போறேன்னு சொல்லி சொன்னீங்களம்மா, போலியா நீங்க? இல்லம்மாக்கா, கிளம்பிட்டே இருந்தோம், அதுக்குள்ள உங்க அத்தை வந்துட்டாவல, அதான் சரின்னு சொல்லிட்டு நாங்க இங்கே இருந்துட்டோம். தம்பி மட்டும் தான் இப்போ போறோம், கிளம்புறான் அவன் வீட்டுக்கு. அப்படியா? ஆமாம்மா, நானும் பெரியம்மாவும் இங்க இருந்து இங்கே தான் இருக்கோம். நீங்களும் வாங்க, வந்து பார்த்ததுக்கப்புறம் நான் சாயங்காலம் வேணா தம்பி வீட்டுக்கு போய்க்கிறேன். அம்மா வந்துட்டாவளோ? சரிம்மா. ஆமாங்க, அத்தை வந்துட்டாவலாம். பார்த்து எடுத்து வாமாக்கா, பத்திரமா இரு. சரிம்மா. பையன் விட்டுட்டு போனதோட சரி, ஒரு ஃபோனாவது பண்ணானா அவ்வளோதான் அம்மா மேலே பாசம். ஃபோனை பண்ணி அம்மா கிட்ட பேசின விஷயத்த சொல்லுவோம். சீக்கிரமே நாளை குறிச்சு பூ வச்சிட்டோம்னா கல்யாணம் முடிச்சிடலாம்ல. இங்க போயிட்டே இருக்கு, எடுக்கானா பாரு. நேரம் கூட எதிரியாகிவிட யுகங்களாக வேதம்
சொல்லுங்கம்மா. என்ன தம்பி அம்மாவை இங்கே விட்டுட்டு போனியே, ஒரு ஃபோனாவது பண்ணி கேட்டியா? இல்லம்மா, கொஞ்சம் ஒர்க்ல மறந்துட்டேன். சொல்லுங்கம்மா. ஏன் ஒரு மாதிரி பேசுறா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேம்மா. எங்க ஆஃபீஸ்லயா இருக்கா? ஆமாம்மா, ஆஃபீஸில் தான் இருக்கேன். சரிம்மாக்கா, பாட்டிக்கிட்ட நான் வந்து உனக்கும் ஸ்வேதாவுக்கும் சீக்கிரம் பூ வச்சு கல்யாணம் முடிப்போமா என்னங்கிறத பேசினமாக்கா. பாட்டியும் சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாவ. அதாம்மாக்கா உங்ககிட்ட ஃபோனை பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடுவோன்றதுக்காக கால் பண்ணேன். அப்பா கிட்ட நேற்றே சொல்லிட்டேம்மா, உங்ககிட்ட சொல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுல்ல, அதான் உனக்கு கால் பண்ணேன். மா என்னால் இப்போ பேச முடியாதுமா, நான் ஒர்க்கில் இருக்கேன், இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன். நான் உன்னை பேச சொல்லமாக்கா, நீ என்ன சரின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, நாங்கள் நாளை குடிச்சிட்டு வந்துடுவேன்ல, அப்படியே பூ வச்சுக்கலாம்ல, அதான் புரட்டாசி முடிஞ்சிருச்சுல. மா சொன்னா கேளுங்கம்மா, நான் ஆஃபீஸில் இருக்கேன் இப்போ. இரு, நான் உன்னை ஒன்றுமே சொல்லலை, உன் வேலையை பாருங்கன்னு சொன்னேன் நான். என்னடா உச்சி கொட்டுற அம்மாட்ட? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதாம்மா? நான் தான் வேலையில் இருக்கேன், இப்போ என்னால் பேச முடியாதுன்னு சொல்கிறேன்ல. நானே இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும். நான் வீட்டில் வந்து எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். நீ வீட்டுக்கு வா பேசலாம், நான் இப்போ நாளை குடிச்சிட்டு வந்துடுறேன். நான் சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப மறுபடியும் அதை பற்றியே பேசிட்டு இருக்கீங்க. எதுக்குடா நீ கத்துற? புரிஞ்சுக்கோங்கம்மா. என்ன நான் புரிஞ்சுக்கல, உன் நல்லது தானே நான் சொல்கிறேன். நீ வேலையில் இருக்க கோவத்தை என் மேலே காட்டுற. நான் இன்னைக்கு நாள் குடிச்சிட்டு நான் வரவே போகிறேன் வீட்டுக்கு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. தேவையில்லைனா இந்த கல்யாணம் வேண்டாம். என்னது நான் சொல்கிறேன்? நான் வீட்டில் வந்து பேசுகிறேன். இந்த பையனுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறான்? முன்னாடியே சின்ன வயசுல இருந்து பேசி வச்சதானே, இவனும் அவன் மேல ஆசையா தானே இருந்தான். இப்போ ஏன் திடீர்னு வேண்டாம்னு சொல்லியான்னு தெரியலையே. இன்னைக்கு வீட்டுக்கு வந்த உடனே அவன்கிட்ட என்னன்னு முதல்ல கேட்கணும். என்னோட ஒரு பையனோட கல்யாணத்தை நடக்கிறதுக்குள்ள இத்தனை பிரச்சனையா? அம்மா, குட்டிமா, என்னம்மா? இல்லம்மாக்கா, சொல்லு கூப்பிட்ட. நான் அம்மு வீட்டு வரையும் போயிட்டு வரேம்மா. ஏம்மாக்கா வீட்டில் போர் அடிக்குதோ? இல்லைம்மா, அன்னைக்கு ஜெராக்ஸ் எடுக்க போனோம்ல நானும் அம்மாவும். என்னோட பாதி ஜெராக்ஸ் எல்லாம் வந்துட்டு அவள் வீட்டில் தான்மா இருக்கு. அதான் சரி போய் அவளை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அதெல்லாம் எடுத்துட்டு வரலான்றதுக்காக போகிறேம்மா. சரிம்மாக்கா, பார்த்து போயிட்டு வா. நீங்களும் வாங்கம்மா. இல்லைம்மாக்கா, கொஞ்சம் வேலை இருக்கு வீட்டில். சரிம்மா, அப்போ நான் போயிட்டு வரேன். பார்த்து போம்மாக்கா, மழை வேற வர மாதிரி இருக்கு. சரிம்மா. ஏங்க ஏங்க காது கேக்குதான்னு பாரு. யோ சந்துரு. மாட்டேன்னா சின்ன பொண்ணு இப்படி கத்திக்கிட்டு இருக்கா, அடைக்க வேண்டாமா? என்ன யார தொடச்சிட்டீங்களா, கிளம்பலாமான்னு கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன்ப்பா. ஓஹோ, என்ன அப்படி பாக்குறீங்க? சின்ன பொண்ணு இந்த ட்ரெஸ் உனக்கு செம்மையா இருக்கு. அம்மா சின்ன பொண்ணு. அப்ப நான் நல்லா இல்ல. நீ நல்லா இல்லன்னு யாராவது சொல்லுவாங்களா சின்ன பொண்ணு? இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டிருக்கிறதுனாலதான் இந்த ட்ரெஸ்ஸே நல்லா இருக்கு. அடேயப்பா. சின்ன பொண்ணு நிஜமாவே நீ ரொம்ப அழகா இருக்க. போதும் போதும், கார் ரெடி பண்ணிட்டீங்களா, கிளம்பலாமா? கிளம்பணுமா? ஓ, ஓடிரு. என்ன சின்ன பொண்ணு சிரிக்க? ஒன்றும் இல்லை, கிளம்பலாங்க, நேராச்சு. போய்க்கலாம் சின்ன பொண்ணு. போய்க்கலாமா? கொன்றுவேன். உங்க அம்மா போய் 10 நாள் ஆச்சு, நம்மள நேத்தே கிளம்ப சொல்லி சொன்னாவ. நம்ம தான் இன்னைக்கு கிளம்புறோம். நானும் இன்னைக்கு கிளம்பலான் தான் இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிளான நாளைக்கு மாத்தலாம்னு தோணுது. எது? அண்ணா அழுதாச்சு. போய் வண்டி எடுங்க, நான் அவளை தூக்கிட்டு வரேன். ஓ ஷண்மு, யார் இப்படி ஹாரன் அடிச்சுட்டே இருக்குது? நம்ம ஓரமா தானே போறோம். நீங்களா? ஆமா நானே தான். ஏன் ரொம்ப பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தீங்களோ? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல, என்ன பார்த்தோன்னே டக்குன்னு சிரிச்சிங்களா, அதான் என்ன நினைச்சிட்டே இருந்தீங்களோன்னு கேட்டேன். ஹலோ, தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் பார்த்தா சிரிக்க தான் செய்வாங்க. இதுக்காக எப்பவுமே நினைச்சிட்டே இருப்பாங்கன்னு அர்த்தமோ? யாரும் எப்படியே தெரியல, ஆனா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்கன்னு எனக்கு தோணுச்சு, அதான் கேட்டேன். அப்பெல்லாம் யாரும் நினைக்கல. சரி, ஓகே ஓகே. என்ன இந்த பக்கம்? என் ஃப்ரெண்டு அம்மு வீட்டுக்கு போலான்றதுக்காக வந்தேன். நீங்க என்ன இந்த பக்கம்? நான் என் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஓ, இப்பதான் கிளம்புறீங்களோ? ஆமா, நைட் ஸ்டே அக்கா வீட்டில் தான். இப்போ என் வீட்டுக்கு கிளம்பியிருக்கேன். நாங்கள் ஸ்கூல் பக்கத்துல வீடு எடுத்திருக்கேன்ல, அங்கே போறேன். ஓகே ஓகே. அப்புறம் நேற்று பிரியாணி நல்லா இருந்துச்சா? பிரியாணியா? ஆமா, இன்னைக்கு அக்கா வீட்டில் சாப்பிட்டீங்கல்ல பிரியாணி நைட்டு? எதுவுமே சொல்லவே இல்லை, சொல்லாமே போயிட்டீங்களே. ஓ, இப்போ அதை கேட்கறதுக்கு தான் வண்டி நிறுத்துனீங்களா? அப்படிலாம் இல்லை, சும்மா கேட்டேன். நல்லா அதே இருந்துச்சு. எம்மா இழுவ பலமா இருக்கு. காலேஜ் போலியா? லீவு. நீங்க ஸ்கூலுக்கு போலையா? இன்னைக்கு நான் லீவு. ஓகே ஓகே. ஓகே, அப்புறம் அப்புறம் என்ன,
நான் கிளம்புறேன், நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. நீ அடுத்து எப்ப பார்க்கலான்றதுக்காக கேட்டேன். நம்ம எதுக்குங்க பார்க்கணும்? இல்ல சும்மா தான், நம்ம தான் இப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்ல. ஓ ஃப்ரெண்டோ? ஓ அப்ப நீங்க எனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? அப்புறம் வேற யாரு? ஐயோப்பா நான் எதுவுமே சொல்லலப்பா. சரி ஓகே, நீங்க கிளம்புங்க. ஆ அவ மட்டும் என்ன திரும்பி பார்த்துட்டானா அவ மனசுல நான் இருக்கேன்னு அர்த்தம். அவன் போயிருப்பானோ? என்ன பார்க்க